வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பார்ட் 5, அதாவது பவர் ஃபேக்டர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன பவர் ஃபேக்டர் அப்படின்னா, டிசி பவரை பொறுத்த வரைக்கும் பவர் ஃபேக்டர் கிடையாது. ஏசி பவர் ஆல்டர்னேட்டிங் கரண்டில் தான் இந்த பவர் ஃபேக்டருங்கிற ஒரு ஃபேக்டர் வருது. அது என்ன ஃபேக்டர்னா, ரேஷியோ பிட்வீன் ட்ரூ பவர் டு அப்பேரண்ட் பவர். ரேஷியோ ஆஃப் த ட்ரூ பவர் டு அப்பேரண்ட் பவர். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ பவர் பை அப்பேரண்ட் பவர் அல்லது ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இப்போ காஸ் தீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ட்ரூ பவர் பை அப்பேரண்ட் பவர். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இந்த பவர் ஃபேக்டர் எப்படி டெரைவ் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக ட்ரூ பவருக்கும் அப்பேரண்ட் பவருக்கும் இது ஒரு பவர் ட்ரையாங்கிள். பவர் ட்ரையாங்கிளில் இது ஒரு லேகிங் லோடுங்கிறதுனால கீழே இருக்குது. மேலே இருந்தால் லீடிங் லோடு. இது வந்து லேகிங் பவர் அப்படிங்கிறப்ப இதில் வந்து ட்ரூ பவருக்கும் அப்பேரண்ட் பவர் வந்து ஹைப்போதனஸ், ட்ரூ பவர் வந்து அட்ஜசன்ட் சைட், ஆங்கிள் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஆங்கிள் காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போதனஸ், adjacent by hypotenuse. So cos theta is equal to adjacent வந்து true power, hypotenuse வந்து apparent power. True power வந்து வாட்ஸ்லையும் apparent power வந்து வோல்ட் ஆம்பியர்லையும் சொல்லுவாங்க. இதுதான் பவர் ஃபேக்டருடைய ஃபார்முலா. அந்த பவர் ஃபேக்டர் எப்படி வருது, அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு யூனிட்டி பவர் ஃபேக்டர், அதாவது பியூர் ரெசிஸ்டிவ் லோட்ஸில், ஆல்டர்னேட்டிங் கரண்டில் பியூர் ரெசிஸ்டிவ் லோட்ஸ் சச்சஸ் அயன் பாக்ஸ், ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர், இன்கான்டிசன்ட் லேம்ப், குண்டு பல்புகள் சொல்கிறோம்ல, அதுலெல்லாம் பவர் ஃபேக்டர் வந்து ஒன்றா தான் இருக்கும், யூனிட்டியாக இருக்கும். அது ஏன் ஒன்றா இருக்குன்னா, அதில் நோ இண்டக்டிவ் லோட், நோ இண்டக்டன்ஸ் ஆர் கெப்பாசிட்டன்ஸ். அதனால் இப்போ உள்ள எல்இடி பல்புகளில் இண்டக்டன்ஸ் உண்டு. எல்இடி பல்புடைய பவர் ஃபேக்டர் 0.9 இருக்கும். அதனால் அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம பேசுகிற பல்புலாம் பழைய குண்டு பல்பு, பழைய காலத்து குண்டு பல்புகள். அதில் எல்லாமே எப்போவுமே ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. ஃபேஸ் டிஃபரன்ஸ்னால் என்னென்னா, இந்த ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டிஸ், அதாவது வோல்டேஜ் அண்டு கரண்ட் அப்படின்னு ரெண்டு ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டிஸ் இருக்குது. இந்த ரெண்டு குவான்டிட்டியும் அதனுடைய ஜீரோ, அதனுடைய மேக்ஸிமம் இதெல்லாம் ஒரே டயத்தில் சைமல்டேனியஸ்லி ஒன்று போல் ரீச் ஆகுதுன்னா அது வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுடைய ஜீரோவும் பாருங்கள் ஒன்று போல தான் இருக்கும், ரெண்டுடைய மேக்ஸிமமும் ஒன்று போல தான் இருக்கும். அது பாசிட்டிவ் மேக்ஸிமமாக இருந்தாலும் சரி, அதனுடைய நெகட்டிவ் மேக்ஸிமமாக இருந்தாலும் சரி, இது வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஜீரோ. அப்படி ஜீரோ இருக்கிறப்ப காஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு 1. அதனால் காஸ் தீட்டா காஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு 1. அதனால் அந்த பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க பியூர் ரெசிஸ்டிவ் லோட்ஸில். அடுத்தது வந்து லேகிங் பவர் ஃபேக்டர். இண்டக்டிவ் லோட்ஸில் இண்டக்டன்ஸ், ஒரு இண்டக்டன்ஸ் மோட்டார், சீலிங் ஃபேன் அல்லது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸு, வாட் எவர் இட் இஸ். இன்றைக்கி உள்ள எல்இடி பல்ப்ஸ் கூட, சில டெலிவிஷன்ஸு, இது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இதெல்லாம் வந்து இண்டக்டிவ் லோட்ஸ். இண்டக்டிவ் லோட்ஸில் வந்து என்ன செய்யும்னா, பவர் கரண்ட் குவான்டிட்டி, ஆக்சுவலாக ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி ரெண்டு உண்டு, வோல்டேஜ் அண்டு கரண்ட். அந்த வோல்டேஜுக்கு அப்புறமா பின்னாடி வரும் லேகிங்கில் கரண்ட் குவான்டிட்டி வரும், அதனுடைய கர்வ். இப்போ இது கிளம்புன உடனே இது மேலே பார்க்க போகிறப்ப கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டிகிரி லேகிங்கில் இது கிளம்பும். இதனுடைய மேக்ஸிமம்லேருந்து குறிப்பிட்ட லேகிங்கில் இதனுடைய மேக்ஸிமம் வரும். அப்புறம் ஜீரோ இது அட்டன் பண்ணிச்சுன்னா அதுலேருந்து கொஞ்ச நேரம் கழிச்சா இது ஜீரோ வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபார் இண்டக்டிவ் லோட்ஸ். லேகிங் கரண்ட் வோல்டேஜ் கர்வை விட கரண்ட் கர்வுடைய கர்வ் வந்து லேட்டாக வரும், கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0.6ன்னு சொல்லியிருக்கோம். 0.6 பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறப்ப இங்கே வரும். ஸோ 90 டிகிரி அப்படின்னா ஜீரோ, அது வந்து ஜீரோ பவர் ஃபேக்டர் ஆகிடும். இது வந்து யூனிட்டியில் வந்து 1, 90 டிகிரியில் ஜீரோ, அதுக்கு இன்பிட்வீன் வந்து 0.9லேருந்து 0.1 வரைக்கும் வேரியபிளாக இருக்கும். ஸோ இது வந்து இண்டக்டிவ் லோடுடைய ஒரு கர்வ். இப்போ அடுத்தது இது வந்து லேகிங் பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சேம் 0.6 தான், பட் லேகிங். அதே 0.6 வந்து லீடிங்கில் எப்படின்னா வோல்டேஜ் கர்வுக்கு முன்னாடி. இது வந்து கெப்பாசிட்டிவ் லோட்ஸ். ஒரு கெப்பாசிட்டர் பேங்க்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து எப்போவுமே என்ன செய்யணும்னா, பவர் இந்த வோல்டேஜ் ஆரம்பிக்கு முன்னாடி கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனால அதனுடைய வோல்டேஜ் அவைலபிளாக இருக்கும், அதில் கரண்ட் வந்துடும். ஸோ என்ன ஆகும், இது ஜீரோ இருக்கப்போ கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ கரண்ட் வந்து இவ்வளோ ஹையாக இருக்கும் அதில்.
அந்த லைனில். ஸோ லீடிங்கில் இருக்கும். ஸோ இது 0 வர்றதுக்கு முன்னாடியே கரண்ட்டுடைய கர்வ் 0 வந்துடும். ஸோ லீடிங்கில் வந்து இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 0.6ன்னு சொல்கிறோம்னு வைங்களேன். 0.6 லீடிங்கில் இருக்குது கெப்பாசிட்டி லோட்ஸுக்கு. ஸோ அது வந்து லீடிங் பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃபார் யூனிட்டி பவர் ஃபேக்டர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ ட்ரூ பவரும் அப்பேரண்ட் பவரும் ஒன்று தான். ட்ரூ பவர் என்ன இருக்கோ அப்பேரண்ட் பவர் நம்ம மீட்டரில் என்ன மெஷர் பண்ணுறோமோ அதே வாட்ஸ் தான் வரும். இப்போ வோல்டேஜ் இன்டு ஆம்பியர் நம்ம மெஷர் பண்ணால் என்ன கிடைக்குதோ வாட்ஸ், அதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற வாட்ஸ் தான் ட்ரூ பவர், அந்த எக்யூப்மெண்ட் எடுக்கிற பவர். இது வந்து நார்மலாக ரெசிஸ்டிவ் லோட்ஸில் இந்த மாதிரி பவர் இருக்கும். ஃபார் லேகிங் ஆர் லீடிங் பவர் ஃபேக்டர். ஃபார் இண்டக்டிவ் மோஸ்ட் ஆஃப் த லோட்ஸ் வந்து இண்டக்டிவ் லோட்ஸ் தான். லேகிங் பவர் ஃபேக்டர். லீடிங் பவர் ஃபேக்டரும் சில கெப்பாசிட்டர் பேங்க் இந்த பவர் ஃபேக்டரை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக கெப்பாசிட்டர்ஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுலலாம் லீடிங் பவர் ஃபேக்டரில் இருக்கும். ஸோ அதில் வந்து காஸ் தீட்டா என்னதுக்கு நடுவில் இருக்குன்னா 1க்கும் 0க்கும் நடுவில் காஸ் தீட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.9, 0.8, 0.5, 0.1, 0.3 இந்த மாதிரி இருக்கும். இது வந்து லேகிங் ஆர் லீடிங் பவர் ஃபேக்டர். இது வந்து வெக்டார் டயக்ராம்ஸ், வெக்டார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பவர் ஃபேக்டர்ஸ். இப்போ பியூர் ரெசிஸ்டிவ் லோட்ஸில் ரெண்டுமே இன் ஃபேஸில் இருக்கும். அதனால் கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் லைனில் தான் இருக்கும். 0 டிகிரி. தேர் இஸ் நோ லீடிங் ஆர் லேகிங். பவர் ஃபேக்டர் 0 காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. பவர் ஃபேக்டர் யூனிட்டி 1ல் இருக்கும். அதே இது லீடிங் பவர் ஃபேக்டர், கெப்பாசிட்டர் லோடில் லீடிங் பவர் ஃபேக்டர் சொல்லுவாங்க. லீடிங் பவர் ஃபேக்டர் எப்போவுமே அதனுடைய டைரக்ஷன், அந்த ஃபேஸாருடைய டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும். இந்த வோல்டேஜுக்கு முன்னாடி இதனுடைய வெக்டார் இருக்கும் எப்போவுமே. அது வந்து லீடிங். இது வந்து தீட்டா, அந்த ஆங்கிள் டிஃபரன்ஸ். ஸோ லேகிங் பவர் ஃபேக்டரில் எப்போவுமே வோல்டேஜுக்கு பின்னாடி தான் கரண்ட் இருக்கும். VI கரண்ட்டு பின்னாடி இருக்கும். சரி, பியூர் இண்டக்டன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 பவர் ஃபேக்டர். காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பவர் ஃபேக்டர் 0ல் இருக்கும். ஸோ பவரும் 0 தான் அந்த இடத்துல. ஏன்னா பவர் ஃபேக்டர் 0ல் இருக்கனால அது கூட அப்பேரண்ட் பவரை மல்டிப்ளை பண்ணுறப்ப கிடைக்கிறது 0. ஸோ அந்த பவரால் நோ யூஸ்ஃபுல், அது வந்து நாட் யூஸ்ஃபுல் பவர். அந்த பவர் ரிட்டர்ன் பேக் டு த சிஸ்டம், அந்த சப்ளைக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதனால் பிரயோஜனம் கிடையாது. இது வந்து வெக்டார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பவர் ஃபேக்டர்ஸ். இப்போ காசஸ் ஆஃப் பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் எதனால் பவர் ஃபேக்டர் வருது, அது லோ பவர் ஃபேக்டர், எஸ்பெஷலி லோ பவர் ஃபேக்டர் எதனால் வருது அப்படின்னு பார்ப்போம். நம்ம இண்டஸ்ட்ரியல் அல்லது டொமஸ்டிக் ஃபீல்டில் இண்டக்ஷன் மோட்டர்ஸ் தான் நிறைய இருக்கும். எக்கச்சக்கமான இண்டக்ஷன் மோட்டர். வீட்டில் இருக்கிற ஃபேன், பம்ப், அதுலேருந்து ஆரம்பித்து எக்ஸாஸ்ட் ஃபேன், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா ஃபேன்ஸும், மோட்டர்ஸு, பம்ப்ஸு எல்லாமே இண்டக்ஷன் மோட்டர். இண்டக்ஷன் மோட்டர் 0.6, 0.65 அந்த மாதிரி தான் அதனுடைய பவர் ஃபேக்டர் இருக்கும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இண்டக்ஷன் ஃபர்னேசஸ். சில இண்டஸ்ட்ரீஸில் உள்ள ஹீட்டிங் ஃபர்னேசஸ்லாம் வந்து இண்டக்ஷனில் பண்ணியிருப்பாங்க. இண்டக்ஷன் வந்தாலே இட் இஸ் லேக்கிங் பவர் ஃபேக்டர், லோ பவர் ஃபேக்டர் தான் இருக்கும். அதில் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சப்ஸ்டேஷனில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வைண்டிங் இருக்குது, இண்டக்ஷன் இருக்குது, அதில் உள்ள மேக்னடைசிங் கரண்ட்ஸ் இருக்குது. அதனால் அதனுடைய பவர் ஃபேக்டர் லோவாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ளோரசன்ட் டியூப் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை, பட் இருந்தாலும் பழைய ஃப்ளோரசன்ட் டியூப்பில் சோக் இருக்கும், அதில் இண்டக்டன்ஸ் இருக்கும். மிக்சர், கிரைண்டர், ஃபேன்ஸ், பம்ப்ஸ் எக்ஸெட்ரா எல்இடி பல்ப்ஸ் எல்லாமே பவர் ஃபேக்டர் லோ பவர் ஃபேக்டர் இருக்கும். எல்இடி பல்ப்ஸை பொறுத்த வரைக்கும் 0.9ல் இருக்கும். குண்டு பல்பு 1 அப்படின்னா இது வந்து 0.9ல் இருக்கும். இதுதான் லோ பவர் ஃபேக்டருக்கான பெரும்பாலான மெயினான காரணங்கள். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் லோ பவர் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எதனால் இந்த பவர் ஃபேக்டரை பார்க்குறாங்க, அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அ கிவன் ட்ரூ பவர் லோ பவர் ஃபேக்டர் காசஸ் இன்க்ரீஸ்டு கரண்ட், ஓவர்லோடிங் ஆஃப் த கேபிள், ஜெனரேட்டர், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதில் வந்து கரண்ட் இன்க்ரீஸாக இருக்கும். அந்த ட்ரூ பவருக்கு தேவையான கரண்ட், இப்போ பவர் ஃபேக்டர் 1ன்னா இந்த அப்பேரண்ட் பவரில் என்ன கரண்ட் இருக்கோ சேம் கரண்ட் தான் ட்ரூ பவர்லையும் இருக்கும். ஆனால் பவர் ஃபேக்டர் 0.9னா அதில் ஒரு 90% தான் ட்ரூ பவரில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், கரண்ட் ஆட்டோமேட்டிக்கலி அந்த லோடை மேட்ச் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கலி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கேபிள்ஸ் ஓவர் ஹீட் ஆகும், கேபிள்ஸில் லைன் ட்ராப்ஸ் ஆகும், டிரான்ஸ்மிஷன் லைன், டிஸ்ட்ரிபியூஷன், ஜெனரேஷன் எல்லா இடத்துலையுமே அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். டிக்ரீஸ் லைன் வோல்டேஜ் அட் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் டியூ டு வோல்டேஜ் ட்ராப் அண்ட் பவர் லாஸஸ் சப்ளை சிஸ்டம். அதாவது நம்ம அந்த ஒரு
அந்த லோடு பாயிண்டில் ஒரு மோட்டோர் எண்டில் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ஏன்னா பவர் ஃபேக்டர் லோ காரணமாக கரண்ட் அதிகமாக இருக்கிறதுனால I²R தான் லைன் ட்ராப்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ I இன்க்ரீஸ் ஆகிறப்ப I² × Rங்கிறப்ப லைன் ட்ராப்ஸ் அதிகமாகிடும். அங்கே நம்ம உதாரணத்துக்கு பவர் ஹவுஸ் அந்த பேனல் போர்டில் வந்து 240 வோல்ட் இருக்குன்னா பவர் ஃபேக்டர் லோ பவர் ஃபேக்டர் ஆகுனா அது ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் கேபிள் போட்டு கொண்டு போயிருக்கோம்னா அங்கே வந்து என்ன ஆகும்னா 240 வோல்ட் வந்து 235 230 வோல்ட்டுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஸஸ் பவர் லாஸ் அந்த லைன் லாஸஸ் இருக்கும். அது வந்து நம்மளை டைரெக்டாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இன்சஃபிஷியன்ட் ஆப்ரேஷன் ஆஃப் பிளான்ட் மெஷின்ஸ், ஏன்னா லோ வோல்டேஜில் ரேட்டட் வோல்டேஜில் அந்த மோட்டர்லாம் ஓடலை அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே அதனுடைய எஃபிஷியன்சி வந்து ட்ராப் ஆயிரும். அந்த மெஷின்ஸுடைய எஃபிஷியன்சி ட்ராப் ஆயிரும். பீனல் பவர் ரேட்ஸ், இப்போ நமக்கு வந்து பவர் பில் அதிகமாக வரும். லோ பவர் ஃபேக்டரில் பண்ணுறப்ப லைன் ட்ராப்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல் பவர் வந்து மெஷின் ஓடுறதன் மூலமாக கிடைக்கிற அவுட்புட் தான் யூஸ்ஃபுல் பவர். லைன் ட்ராப்ஸில் உள்ள பவர்லாம் நமக்கு யூஸே இல்லாமல் அதில் ஒரு 5 வாட்ஸ் 10 வாட்ஸ்னு இது மாதிரி வேஸ்ட் ஆகிறது கண்டினியூவாக 24 ஹவர்ஸ் ஓடுறப்பெல்லாம் பெரிய லெவலில் லைன் ட்ராப்ஸ் இருக்கும். அது வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்ஸில் அது இம்பேக்ட் ஆகும். நம்ம 10 ரூபாய்க்கு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிகிட்டு இருக்கிற இடத்துல லோ பவர் ஃபேக்டரில் மெயின்டைன் பண்ணுறப்ப 11 ரூபா பில் கட்ட வேண்டி வரும். அப்போ அது நமக்கு லாஸஸ் ஆகும். இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லோ பவர் ஃபேக்டர். அடுத்தது ஒய் சப்ளையர் இன்சிஸ்டிங் டு மெயின்டைன் த பவர் ஃபேக்டர் அஸ் ஹை அஸ் பாசிபிள். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா எதற்காக இப்போ சப்ளையர் வந்து இப்போ TNEBO அல்லது அதர் எலக்ட்ரிசிட்டி சப்ளை ப்ரொவைடர்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் எனிவேர் அவங்க வந்து கன்சியூமர் என்ன சொல்லுவாங்கன்னா பவர் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணுங்கள் 0.9 0.95 0.98 இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஹையர் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணணும், லோ பவர் ஃபேக்டரில் ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். A possibility of connecting extra load on existing generators and transmit additional power through the same lines. அவங்களுக்கு அவங்களுடைய ஜெனரேஷன் அவங்க 1000 மெகாவாட்டுக்கு ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்கன்னா அந்த 1000 மெகாவாட்டில் அவங்களால லோ பவர் ஃபேக்டராக இருக்கிறத விட ஹை பவர் ஃபேக்டராக மெயின்டைன் பண்ணுறப்ப கன்சியூமர் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களால அதே ஜெனரேட்டரை வச்சு எக்ஸ்ட்ரா லோடு கனெக்ட் பண்ணிக்கிட முடியும். அடுத்தால அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, டவரில் டிரான்ஸ்மிட் பண்ணி சப்ஸ்டேஷனுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு லைன் லாஸஸ் குறைவாக இருக்கும். அதனால் அதிகப்படியாக அவங்க யூனிட்ஸை சேல் பண்ண முடியும். அதனால் அவங்க நம்மளை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க பவர் ஃபேக்டரை அதிகமாக மெயின்டைன் பண்ண சொல்லி. இப்போ இது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர்ஸ் எல்லாமே வோல்ட் ஆம்பியரில் தான் ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆல்டர்னேட்டர் வந்து கிலோ வாட்டில் ரேட் பண்ண மாட்டாங்க. ஆல்டர்னேட்டர் 1000 VA 100,000 VA இந்த மாதிரி ரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி ரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டருடைய அந்த கரண்ட் டெலிவரிங் கெப்பாசிட்டி ஆம்பியர், அப்புறம் அதனுடைய வோல்டேஜ் டெலிவரிங் கெப்பாசிட்டி ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் இது வந்து லிமிட்டட். அது 1000ன்னு சொன்னால் 1000 VAக்கு அது எப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 100,000 வோல்ட் ஆம்பியர் ஆல்டர்னேட்டர்னு சொல்லுவோம். 415 வோல்டேஜ் அது வந்து மாற போகிறது இல்லை. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டர் எடுத்துக்கிறோம். அப்போ அது வந்து ஃபுல் கெப்பாசிட்டியில் அதனுடைய ஃபுல் ரேட்டட் கரண்ட் வந்து 548 ஆம்ஸ். எப்படின்னா 1 lakh divided by 415 is equal to 548. ஃபுல் கெப்பாசிட்டியில் இவ்வளோ ஆம்பியர் அதால் டெலிவர் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் என்ன, VI cos θங்கிறது 1, யூனிட்டினா 1. அப்போ VI தான், அது 1ங்கிறது நம்ம பெருக்கினாலும் 1 தான், பெருக்காட்டாலும் 1 தான். ஸோ அதனுடைய பவர் எவ்வளோ வருதுன்னா 227 கிலோவாட். ஸோ இந்த ஜெனரேட்டர் இந்த ஆல்டர்னேட்டரால் 227 கிலோவாட் சப்ளை பண்ண முடியும். அப்போது அவங்களுக்கு 227 கிலோவாட் அவங்க கொடுக்குறப்ப அவங்களுக்கு 227 கிலோவாட்டுக்குடைய பில் அவங்க பில் பண்ண முடியும். இப்போ அதே இது லோட் சைடில் யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருக்கிறது வாய்ப்பே இல்லை. உதாரணத்துக்கு 0.9 பவர் ஃபேக்டராக இருக்குன்னு சொல்லுங்கள். 0.9 பவர் ஃபேக்டராக இருக்கப்போ என்ன ஆகும், 227 into cos θ 0.9 is equal to 204 கிலோவாட் தான். சேம் ஆல்டர்னேட்டர் யூனிட்டியில் 227, 0.9ல் 204 கிலோவாட் 204 கிலோவாட் தான் அவங்களால டெலிவர் பண்ண முடியும். அதே ஆல்டர்னேட்டரால் 0.6 பவர் ஃபேக்டராக இருந்தால் 136, அதாவது 227 into 0.6, அதாவது அந்த cos θ பவர் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது 136. ஸோ சேம் ஆல்டர்னேட்டர் யூனிட்டியில் 227,
0.9ல 204 அண்ட் 0.6 பவர் ஃபேக்டரில் 136 கிலோவாட் தான் டெலிவர் பண்ண முடியும். அப்போ இதிலே பாருங்கள், ப்ராக்டிக்கல் பாசிபிள் வந்து 0.9 கஸ்டமராலையும் மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ 0.9 பவர் ஃபேக்டர் இருந்தால் 200 யூனிட்ஸ் பக்கம் கொடுக்கறதுக்கு இந்த 136னால் எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 65 கிலோவாட், 65 யூனிட் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது அவங்களுக்கு பெரிய லாஸ். ஸோ அதனால தான் அவங்க நம்மள என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே பெட்டர் பவர் ஃபேக்டராக மெயின்டைன் பண்ணுங்கள். பவர் ஃபேக்டருக்கு நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையான எக்யூப்மெண்ட்ஸை உங்கள் இதில் பிளான்ட்டில் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ டு இம்ப்ரூவ் பவர் ஃபேக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்லி லோடட் சிங்கர்னஸ் மோட்டரை லைட்லி லோடட், லைட்டான லோடு, நோ லோடு, ஆல்மோஸ்ட் நோ லோடில் வச்சுக்கிட்டு அது வந்து ஓவர் எக்ஸிட்டேஷன், அதனுடைய எக்ஸிட்டிங் வோல்டேஜ் ஓவராக வச்சு நம்ம ரன் பண்ணோம்னா அது வந்து லீடிங் பவர் ஃபேக்டரை ஜென்ரேட் பண்ணும். அது வந்து நம்ம லைனோட இருக்கிற ஒரு சப்ளை லைனில் அந்த மோட்டரை கனெக்ட் பண்ணிட்டோம்னா பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த பாசிபிலிட்டி வந்து கனெக்ட் கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல் வித் த லோடுக்கு பேரலாக. இப்போ 3 ஃபேஸ் அப்படின்னா 3 ஃபேஸ் லோடுக்கு பேரலாக 3 ஃபேஸுக்கு கெப்பாசிட்டர், ஸ்டார் கனெக்ஷன் அல்லது டெல்டா கனெக்ஷன், கெப்பாசிட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அந்த லைனுடைய பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ யூஸ்வலி கெப்பாசிட்டர் மெத்தட் இஸ் யூஸ்ட் இன் இந்தியன் ஃபேக்ட்ரிஸ்லாம். ஏன்னா சிங்கரஸ் மோட்டர் மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வந்து கெப்பாசிட்டர்ஸ் தான். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சுது, அதில் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. ஸோ கெப்பாசிட்டர்ஸ் தான் இந்தியன் ஃபேக்ட்ரிஸில் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நம்ம பவர் ஃபேக்டர்னால் என்ன, அது எப்படி ஒரு சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த சார்ட் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்ஸ், ஹவுஸ் ஹோல்டு எக்யூப்மெண்ட்ஸில் அப்ராக்சிமேட்டாக ஒரு உதாரணத்துக்கு இப்போ சீலிங் ஃபேன் இருக்குது, எல்லா வீட்லேயுமே இது இருக்கும். அதனுடைய பவர் ஃபேக்டர் பாருங்கள் 0.5 to 0.7 தான். அது 60-100 வாட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நிறைய வந்துருச்சு, பிஎல்டிசி ஃபேன்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸ் இன்னமும் நிறைய பயன்பாட்டில் இருக்குது. நம்ம பம்ப் மோட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் இருக்குது, வாஷிங் மிஷின், வேக்யூம் கிளீனர் எல்லாம் பாருங்கள் 0.7, 0.8, 0.6, 0.75 இந்த மாதிரி பவர் ஃபேக்டரில் இருக்குது. ஸோ இந்த பவர் ஃபேக்டர் 0.9 இருந்தால் நமக்கும் இம்ப்ரூவ்டு அண்ட் யூனிட் சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு சப்ளை ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கும் இதே டிரான்ஸ்ஃபார்மரில் இன்னும் 10 வீட்டுக்கு அவங்க கனெக்ஷன் கொடுத்துட முடியும், அவங்களால சப்ளை ப்ரொவைட் பண்ணிட முடியும். அதனால் அவங்களுக்கும் அட்வான்டேஜாக இருக்குது. அதனால் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் அ மஸ்ட். இது வந்து எப்போவுமே நம்ம லைனில் பவர் ஃபேக்டர் பெட்டராக மோர் தேன் 0.9, 0.95 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது எப்போவுமே நல்லது. இது வந்து இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பவர் ஃபேக்டரை பற்றி சில விஷயங்கள் புரிஞ்சுருந்துப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். இந்த சேனல் உங்களுக்கு இந்த வீடியோஸ், எங்களுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.